சில பேர் கண்ணுங்களுக்கு மட்டும் தெரியற ரொம்பவே கிரீப்பியான கருப்பு உருவங்கள். அது மட்டும் இல்லாம இந்த தீவுல எல்லா மரத்திலயும் கண்டிப்பா பழங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு வினோதமான சிம்பிள் எல்லா மரத்திலயும் இருக்கு. அதை விட முக்கியமா அந்த மர்மமான தீவுக்கு நடுவுல இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்ல தான் நம்ம மியாவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கள காப்பாற்ற போய் நம்ம மியா பெட்டல் எல்லாம் திருப்பி வருவாங்களா, இல்ல அவங்களும் உள்ள போய் மாட்டிக்கிறவாங்களா? நம்ம ஆம்பருக்கு அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து என்ன வேணும்? அதெல்லாம் விட முக்கியமா போன சீசன்லாம் பயங்கரமா நீலாம்பரி மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆம்பரால தான் உண்மையிலே இவங்க எல்லாத்துக்குமே ஆபத்தா, இல்ல இந்த சீசன்ல புதுசா வந்திருக்கிற நம்ம மிஜ்ஜு தான் இவங்க 50 பேர் சொல்லி முடிக்க போறாளா? இப்படி ரொம்பவே மர்மமா தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கிற தி ஏ லிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடுமே வேற லெவல் ட்விஸ்டோட இருக்க போதுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டோடவும் முடிய போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோ போவோம். போன எபிசோட்ல நம்ம மிஜ் மைண்டுக்குள்ள வந்து நம்ம ஆம்பர் நம்ம மிஜ்ஜை பயமுறுத்திக்கிட்டு இருந்தா. அதனால நம்ம மிஜ்ஜோட கண்ணு ஒரு மாதிரி டிஃபரெண்டா வயலட் கலர்ல மின்னுச்சு. கூடவே அவர் இருக்கிற ஸ்விம்மிங் பூலை சுத்தி அந்த தீவுல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற செடிகள் இலைகளாகவும் இருந்துச்சு. பத்தாததுக்கு அங்க இருக்கிற சேவத்துல ரொம்ப வினோதமான சிம்பிள்ஸும் இருந்துச்சு. இதுல இருந்தா இன்னைக்கு எபிசோடுமே ஆரம்பிக்குது. நம்ம மிஜ் அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எந்திரிச்சுட்டு அந்த சேவத்தை இன்னுமே நல்லா உத்து பாக்குறா. ஆனா இப்ப அங்க ஒரு சிம்பிளுமே இல்ல. என்னடா அது எனக்கு ஒண்ணுதான் இப்படி தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி இந்த டாக்டர் ஷா வந்துறாங்க. நான் சிசிடிவில உன்னைய பார்த்தேன், நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மிஜ் ரொம்பவே கோமா திரும்பி, ஏன் நான் தான் தூங்கலன்னு தெரியுதுல, மற்றவங்களை அனுப்பி நீ பார்த்துக்க வேண்டியதானே, ஓ அவங்களையும் நான் ஹர்ட் பண்ணிடுவேன்ற பயமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர் ஷா, ஏன் இப்படிலாம் பேசுற, நான் உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்தேன், ரொம்பவே நார்மலா தான் இருக்கு, நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமே நம்ம மிச் ரொம்பவே கோமா, அப்புறம் ஏன் நீ விட மாட்டீங்க இங்க இருந்து, என்னை தயவு செஞ்சு வெளியே விடுங்க அப்படின்னு கெஞ்சுறா. உடனே அந்த டாக்டர் ஷா, அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது, உன்னை இன்னுமே நாங்க நிறைய டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம மிச் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறா. என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு ஒரு டாக்டர் மாதிரியே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் ஒரு அம்மா தான், என்கிட்ட நீங்க அம்மா மாதிரி பேசுங்கம்மா அப்படின்னு நம்ம மிஜ் சொல்றா. அதாவது இந்த டாக்டர் ஷா தான் நம்ம மிஜ்ஜோட உண்மையான அம்மா. அதுக்காக தான் இவ்வளவு கேர் பண்றா போல. மற்றவங்க எல்லாத்தையுமே இவளுக்காண்டி தான் இவ்வளவு கொடுமைப்படுத்துறா. இப்போ இந்த சைடு நம்ம மியா பெட்டல் ஆம்பரை காட்டுறாங்க. நம்ம ஆம்பர் வழக்கம் போல இப்பவும் தூங்காம தான் இருக்கா. நம்ம பெட்டலுமே கூட சேர்ந்து நம்ம ஆம்பருக்கு பயந்துட்டு தூங்காம தான் இருக்கா. இப்போ நம்ம மியாவுமே எந்திரிச்சிடறா. நம்ம மியா எந்திரிச்ச உடனே நம்ம ஆம்பர் ரொம்பவே நக்கலா, குட் மார்னிங் மியா, நீங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, கிளம்பலாமா அப்படின்னு கேட்கறா. நம்ம மியா ஆரம்பிச்சிட்டாடா கலங்காத்தாலே அப்படின்ற மாதிரி நம்ம பெட்டலுமே பார்க்கறா. நம்ம பெட்டல் தூங்காதையும் பார்த்து நம்ம மியா ரொம்பவே கவலையும் படுறா. கரெக்டா இந்த சொன்ன ஹாரிக்கு வாக்கி டாக்கில கால் பண்ணிட்டு, ஹாரி இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி, மியா நாங்க இங்க ரொம்பவே வினோதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இது பாக்குறதுக்கு பழைய கோவில் மாதிரியே சர்ச்சு மாதிரியே இருக்கு, ஆனா இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டு ஜெனாவும் அந்த ஃபிட்ஸும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மியா உடனே அங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹாரி, இல்ல அவங்க செவத்துல ஏதோ வினோதமா எழுதிருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹாரி, நீ ஏன் இப்ப அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க, நம்ம இப்ப எப்படியும் நான் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன், நம்ம தான் கிளம்ப போறோம்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹாரி, மியா நீ சொல்றதெல்லாம் ஆம்பர் உன்னை நம்ப வச்சிருக்கிறது, ஆனா அது ஆம்பரோட பிளானா மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம், நமக்கு இன்னொரு பிளான் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றான். நம்ம மியாவுமே அதுக்கு, ஆமா நீ சொல்றது சரிதான், சரி நீ நம்ம பிளான் படியே வந்துரு, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறான். இங்கிட்டு நம்ம ஜென்னா என்ன சொல்றா மியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி, நம்ம இப்ப மியாவை பாக்குறதுக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஜென்னாக்கு அள்ளு விட்டுருது, என்னது அந்த இன்ஸ்டியூட்டுக்கா, செத்தால நான் மறுபடியும் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹாரி அதுக்கு, அப்போ பரவாயில்ல நான் மட்டும் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஃபிட்ஸும் ஜென்னாவும் சேர்ந்து இருக்கிறது நம்ம ஹாரிக்கு சுத்தமா பிடிக்கல, ஜெலஸ் ஆயிட்டாப்ல. அப்ப நீயே போய்க்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னாவும் ஃபிட்ஸும் கூட அங்க இருந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹாரி தனியா இருக்கிறப்ப அங்க அந்த செவத்துல இவனுமே அந்த மரத்தெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வினோதமான சிம்பிளை பாக்குறான். நம்ம ஹாரி அப்படியே அது கிட்ட போய் மெதுவா அதை தொட்டு பாக்குறான். அப்ப அங்க பயங்கரமா காத்தடிக்குது, யாரோ நம்ம ஹாரிய ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹாரி அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ்க்கு போறான். அப்ப கரெக்டா நம்ம ஜென்னா வந்துட்டா. சரி வந்து தொலை, உன் பிளான் தானே, நீ சொல்றபடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியை கூப்பிட்டு போயிடுறான். அதே நேரத்துல இங்கிட்டு இன்ஸ்டியூட்ல நம்ம மிஸ் காலையில எந்திரிச்சு வெளியே வரா. அப்ப டாக்டர் ஷா நம்ம மிச்சிட்ட வந்துட்டு, அதாவது அவளோட அம்மா நம்ம மிச்சிட்ட வந்துட்டு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, காய்ச்சல் எது அடிக்குதா அப்படின்னு கைவிக்கிறா. அதுக்கு நம்ம வச்சு பார்த்து நீங்க கேர் பண்றது யாரும் பாத்துற போறாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கிண்டல் பண்றான். அதுக்கு நம்ம டாக்டர் ஷா, சரி விடு நீ மத்தவங்கிட்ட போய் பேசுவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். நம்ம மிச்சுமே இப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் உள்ளவரோம். ஆனா அதுதான் அங்க நடக்கல. ஏன்னா இன்னும் நம்ம கேலி அந்த விஷயத்துக்காண்டி நம்ம ஜாக் மேல கோவமா தான் இருக்கா. நம்ம ஜாக்மே, கேலி புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக தான் அப்படி மாறினேன், உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம கேலி அதுக்கு, நீ லவ் பண்ணது என்ன இல்லை, ஆம்பர் கண்ட்ரோலில் இருந்த ஒரு பொம்மலாட்டத்தில் வர பொம்மை மாதிரி இருந்த ஒரு பொண்ணை தான். ஆனால் நீ எதுக்காண்டி உனையவே அப்படி சேஞ்ச் பண்ணிக்க சொன்ன தெரியுமா, ஏன்னா நீ தனியாக இருந்துருவியோன்னு உனக்கு பயம். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ நீ தனியாக தான் இருக்க போற, ஏன்னா நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மிச்ச உடனே நம்ம கேலியை சமாதானப்படுத்துறதுக்கு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போறா. அதுக்கு நம்ம கேலி, ஐயோ இவ வேற போடி அங்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கேலியுமே போயிடுறா. நம்ம மிச்சுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி
அவ தான் போயிட்டு நம்ம அலெக்ஸ் கூட வந்து சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வரா. இப்போ கரெக்டாக நம்ம லூக்கா பையன் பின்னாடி மடார்னு அங்கே இருக்கிற டேபிள் மேலே போய் விழுகிறான். உடனே நம்ம மிச்சு நம்ம அலெக்ஸ்ட்ட ஏமா நீங்கள் எப்பவுமே டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப இப்படியெல்லாம் தான் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். நம்ம அலெக்ஸ் அதுக்கு இல்லை இதோட கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும், சரி நான் லூக்காக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன், நீ கோச்சுக்காத சாப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சை விட்டுட்டு போயிடறான். இப்பயுமே நம்ம மிச் ரொம்பவே சோகமாக இருக்கா. ஏன்னா இப்பயுமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கா. இந்த சைடு நம்ம ஹாரி ஜென்னாவும் பேசிட்டு வராங்க. அந்த ஃபிட்ஸ்ன்றவன் கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜென்னா நம்ம ஹாரிட்ட நீ ஏன் அவனை நம்ப கூடாதுன்னு சொல்ற, அவன் மேல உனக்கு அப்படி என்ன காண்டு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹாரி அங்க பாரு அவனை பார்த்தா இயற்கையை காப்பாற்ற வந்து எக்கோ வாரியர் மாதிரியா இருக்கேன், அவன் சாப்பிட்ட சாக்லேட் பேப்பர் கூட அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூட கீழே போறான் பாரு, இவனும் கண்டிப்பா நம்மள மாதிரி ஏதோ போய் சொல்றான், எதையோ மறைக்கிறான், அதனாலதான் சொல்றேன் இவன்ட்ட நம்மளை பத்தி எதுவுமே சொல்லிக்க வேணா, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு. ஆனா அதுக்கு அந்த ஜென்னா பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஹாரி உனக்கு எங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு கரெக்டா, அதனாலதான் நீ இப்பெல்லாம் ஜெலஸ் ஆகுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹாரி நீ என்ன பேசுற அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜென்னா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு நாள் நைட்டு பார்ட்டியில கிஸ் பண்ணதை பத்திலாம் சொல்றான். நம்ம ஹாரியுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான். ஆனா அதெல்லாம் வெளியில காட்டிக்க முடியாது பாத்தீங்களா, அதனால நம்ம ஜென்னாட்ட ஜென்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். உடனே நம்ம ஜென்னா ஆமா இந்த ஃபிட்ஸ்ன்றவன் போய் சொல்றானா, அப்ப அவன் உண்மையிலே இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்கிட்ட அந்த ஃபிட்ஸ் அங்க ஓடுற அந்த ஆறுல அப்படியே அவனோட மூஞ்சியை கழுவிக்கிட்டு இருக்கான். அவன் சட்டை இல்லாம கழுவிட்டு இருக்கனால ரொம்பவே பயங்கரமான காயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே தெரியுது. இவங்க வர சத்தத்தை கேட்டோன்னே அவனும் டக்குன்னு ஷர்ட்லாம் எடுத்து மாத்திட்டு சரி வாங்க வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடறான். இங்கிட்ட நம்ம மியா, பெட்டல், ஆம்பர் 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆம்பர் நல்ல வேளை நான் தான் சொன்னேன் இந்த தீவுல நிறைய மர்மங்களான விஷயங்கள்லாம் நடக்குது, நல்ல வேளை நான் உங்களை கைட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படி இப்படிலாம் பேசிட்டே போறான். உடனே நம்மமே அதுக்கு சரி சரி ரொம்ப நடிக்காது, நீ எங்களுக்கு பண்ற ஒரு ஃபேவர் தான் அது, அந்த இன்ஸ்டியூட்ல உனக்கு ஏதாவது தேவைப்படுது அதனால தானே எங்களுக்கு இப்பெல்லாம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்றான். கூடவே நீ எங்களை போட்டு தள்ள நினைச்சது தானே அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆம்பர் அதுக்கு உன்னைய விடவா நீ தானே மிஜ்ஜையை கொல்ல பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லிடுறான். நம்மமையா உடனே ஆம்பர் மனுஷங்க எப்பவுமே மாறிட்டே தான் இருப்பாங்க, நான் முத மாதிரி இப்ப கிடையாது, அது மனுஷங்களா இருந்தா புரியும், உன்னைய மாதிரி ஏதோ லேப்ல ஆக்சிடென்டா பிறந்தவளுக்குலாம் எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஆம்பறதுக்கு உனக்கு இப்ப புரியாது மியா, நம்ம எல்லாருமே ஒருத்தியை தான் எதிர்க்கிறோம், மிச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே எனிமி, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம பெட்டலுக்கு வந்துருது, நீ தான் எங்க எல்லாத்துக்குமே எதிரி, ஞாபகம் இல்லையா நீ என்னை போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்படுத்தினா, அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஆம்பர் இதுக்கே இப்படி சொல்றியே, மிச்சியை மைண்டுக்குள்ள புகுந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி என்னை போட்டு பாடாப்படுத்தினா அது உங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம பெட்டல் அதுக்கு ஓ இப்ப நீ மிச்சு மேல பழிய போறியா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆம்பர் உடனே உங்களுக்கு இப்ப புரியாது, நம்ம எல்லாருமே மிச்சை தான் எதிர்க்க போறோம் மியா, இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே நீயும் மிஜும் தான் காரணம், மிஜுக்கு நீ பண்ண துரோகம் தான் காரணம், அந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப நீ ரொம்பவே கஷ்டப்படுவ, நீ ரொம்பவே ஹர்ட் ஆவ அப்படின்னு சொல்லிடுறான். நம்மமே இது 200 பொய் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மெம்பர் இல்ல மியா இது பொய் கிடையாது, உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஹாரி, ஃபிட்ஸ், ஜென்னா 3 பேர் நடந்துட்டே இருக்காங்க. நம்ம ஹாரி காம்பஸை பார்த்துட்டு அப்படியே இந்த இன்ஸ்டியூட்டை தேடி போய்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹாரி நம்ம மேப் படி இந்த காம்பஸ்ல வச்சு பார்த்தா கண்டிப்பா என்ன நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறோம். நம்ம ஜென்னாவுமே அப்பாடி வந்துட்டோமா எனக்கு காலில் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இவங்க மறுபடியும் அந்த ஒரு பழைய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹாரி இது எப்படி நடந்ததுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இங்கிட்ட இருந்து நம்ம ஃபிட்ஸ்மே நம்ம அரை நாளா நடந்துகிட்டு இருக்கோம்டா, நீ என்னன்னா மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்க, உனக்கு காம்பஸ் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹாரியுமே அதுக்கு அதெல்லாம் எனக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும், இந்த தீவுல தான் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வேளை இந்த இடம் தான் நம்மள மறுபடியும் வர வச்சிருக்குமோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃபிட்ஸுமே நீ என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சொன்னா இல்ல ஃபிட்ஸ் நீ எப்படி அழகா இருக்கியோ அதே மாதிரி இவன் பயங்கர அறிவாளி, இவன் சொல்றது கண்டிப்பா நம்ம கேட்டுதான் ஆகணும், ஹாரி நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹாரியுமே காலையில நடந்த அந்த விஷயத்த சொல்றான். நான் காலையில இங்க தனியா இருக்கிறப்ப இந்த கல்லெல்லாம் என்னை அப்படியே உள்ள இழுத்துச்சு, அதுகளுக்கெல்லாம் நான் தேவைப்படுற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சு, அதனாலதான் சொல்றேன் இந்த இடம் நம்மள ஒரு பர்பஸ் கண்டி தான் வர வச்சிருக்கும் போல அப்படின்னு. இது அப்படியே வாக்கிட்டாக்கி மூலியமா நம்ம மியாட்டையும் சொல்றான். நம்ம மியா அங்க அப்படியே இன்ஸ்டியூட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கிற வேலையை கிழிச்சு உள்ள போறதுக்குமே ரெடியா இருக்கா. இந்த விஷயத்தை கேட்டோடனே அப்ப நம்ம பிளான் பி படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஆம்பருமே பக்கத்துல நின்று என்னடா பிளான் பி அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பிளான் பி என்னன்னா நம்ம ஹாரிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்கான மேப் வச்சு நம்ம ஹாரி வழி சொல்ல போறான், நம்ம மியா யார் கணக்குமே படாம அப்படியே உள்ள போயிட்டு கூட்டு வர போறா. இதாங்க அந்த பிளான் பி. இந்த சைடு நம்ம மியா இன்ஸ்டியூட்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டா. அப்ப நம்ம ஆம்பரை பார்த்துட்டு சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க இப்ப உள்ள போயிட்டு அது என்ன வேணுமோ எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஆம்பர் மியா நம்ம 2 பேத்துக்குமே தெரியும் நீ என்னை கண்டிப்பா ஏமாத்த தான் போறேன், அதனால இப்போ ஒரு புது டீல் நான் சொல்றேன், என்னன்னா நீ நான் சொல்ற எல்லாத்தையுமே இப்ப கேட்க போற, இல்லைன்னா நான் இந்த பெட்டலோட மைண்டை மறுபடியும் பல பீஸா நொறுக்கிடுவேன், அவளால இந்த வாட்டி கண்டிப்பா சரியாகவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறான் நம்ம ஆம்பர். நம்ம மியாவுமே நீ சும்மா தானே சொல்ற அப்படின்னு கேட்க, நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்டலை பார்த்து கண்ட்ரோலுமே பண்ணிட்டா நம்ம ஆம்பர். நம்ம பெட்டல் இப்ப ஆம்பர்ட்ட மாட்டிக்கிட்டா. நம்ம மியாவுமே ஆம்பர் நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆம்பர் இந்த இன்ஸ்டியூட்டை சுத்தி அந்த அனிமோசீனை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி இருக்காங்க, அதனால என்னால உள்ள போகவே முடியல, நீ என்ன பண்றனா நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுற, அதனால நான் உள்ள வந்துருவேன், பெட்டல் உனக்கு கடத்துருவா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா எதுக்கு நீ உள்ள போயிட்டு மத்தவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கா, அது நடக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஆம்பர் அப்படியா சரி அப்ப நான் பெட்டலை நான் பாத்துக்கிறேன், அவளுக்கு குட்
குட் பை சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறா. நம்ம மியா சரி நான் போறேன், அவளை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம லூக்கா ரொம்ப டிஃபரெண்டா ஒரு மாதிரி அன்கான்சியஸாவே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, அவனை காட்டுறாங்க. நம்ம பெட்டலுமே நம்ம லூக்காவை தூக்கிட்டு வந்து என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்மே வந்துடுறாங்க. அவங்ககிட்ட நம்ம அலெக்ஸ் இவனை நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களும் உங்க பாஸும் தானே சேர்ந்து என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க நாங்களே இவனை எதுவுமே பண்ணல, இரு நான் ஹெல்ப் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. நம்ம லூக்காவுமே அங்கிட்டு இங்கிட்ட ஓட பாக்குறேன். அதுக்கு நம்ம அலெக்ஸ் ஏன்டா அவங்க இப்பதான்டா சொல்லிட்டு போனாங்க எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க, நீ ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம லூக்கா எதிர்த்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்கிற இடத்த பாக்குறான். அங்க முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு 2 கருப்பு உருவம் இப்போயும் நம்ம லூக்காக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு நம்ம லூக்கா அலெக்ஸ் அதைத்தான் சொன்னேன், அங்க பாரு அந்த உருவம் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடறான். நம்ம அலெக்ஸ்மே எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம லூக்கா அங்க பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம அலெக்ஸ்மே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள அந்த உருவத்தை தேடி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த உருவம் நம்ம அலெக்ஸுக்கு தெரியல, நம்ம லூக்காக்கு மட்டும் தான் தெரியுது. இங்கிட்டு நம்ம மியா அப்படியே பின்வாசல் வழியா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எல்லாம் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்குள்ள வந்துட்டா. உள்ள வந்துட்டு நம்ம ஹாரி ஃபிட்ஸ் ஜென்னாட்ட நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹாரி நல்லவேளை நீயும் பெட்டல் உள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மியா பெட்டலா இல்ல நான் மட்டும் தான் வந்திருக்கேன், பெட்டல் எங்க இருக்கான்றதை நான் அப்புறம் சொல்றேன், அது ஒரு பெரிய கதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹாரிமே சரி இப்ப நீ நேரா போய் லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எது நினைக்கிறியா, டே என் உயிரோட விளையாண்டுகிட்டு இருக்கா, நீ ஒழுங்கா வழியை சொல்லு அப்படின்னு நம்ம மியா சொல்றான். இப்படி இவங்க கைட் பண்ண நம்ம மியா அப்படியே இன்ஸ்டியூட்குள்ள போய்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம அலெக்ஸ் லூக்கா சொன்ன உருவத்தை தேடி அந்த இன்ஸ்டியூட்குள்ள வந்துகிட்டு இருக்கா. அப்படியே இப்ப அந்த டாக்டர் ஷாவை காட்டுறாங்க. அவங்க நம்ம லூக்காவை சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இது காரணம் அந்த அனிமோஷன் தான், அனிமோஷன் சில பேர் ஹாலிசினேட்டும் பண்ண வைக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உருவங்களும் காட்டும், அதனால தான் இவனுக்கு இப்படி நடக்குது போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு வேணா நம்ம அப்சர்வேஷன்லேயே வச்சிருங்க அப்படின்னு டாக்டர் ஷா சொல்றான். இப்போ நம்ம மியா அந்த இன்ஸ்டியூட்குள்ள வந்துட்டு ஒரு கதவு திறக்கிறா. அங்க நம்ம தேவை பார்த்துடுறான். இவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தனால நம்ம மியாக்கு கண்ணில் இருந்து தண்ணியா வருது. நம்ம தேவுமே மியா நீ வந்துட்டியா அப்படின்னு ஃபீல் பண்றான். உடனே நம்ம மியா விட்டு போயிட்டு தேவ் நான் லாஸ்ட் டைம் பாக்குறப்ப நீ ஆம்பரோட கண்ட்ரோல்ல இருந்த, நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்ணி தெரியுமா, நீ ஏன் அப்படி ஒரு மென்டல் மாதிரி விஷயத்த பண்ண, நீ ஏன் ஆம்பர்கிட்ட போய் அவளுடைய மாத்திக்க சொன்ன அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம தேவ் ரொம்பவே கிண்டலா ஏன்னா நான் ஒரு இடியட்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இவங்க 2 பேர் ரீயூனியன்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே சமயத்துல இந்த சைடு நம்ம மிச் அந்த ஸ்விமிங் பூல் உட்காந்துருக்கா. அப்பாவட்ட ஒருத்தையும் பக்கத்துல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த சைடு நம்ம மியாவும் தேவும் பேசிட்டு இருக்கிறப்ப வாக்கி டாக்கில ஆம்பர் சவுண்ட் கேட்டது. அதை கேட்ட நம்ம தேவ் ஆம்பர் ஆது அப்படின்னு ஷாக் ஆயிடும். உடனே நம்ம மியாவுமே இப்ப எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் கண்டிப்பா இந்த கீ கார்டுல எடுத்துட்டு வந்து இந்த டோரை திறந்து உன்னை காப்பாத்திட்டு போறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி டோர்ல நம்ம மியா கை வைக்கிறான். அதுக்கு இந்த சைடு வந்துட்டு நம்ம தேவுமே கையை வச்சுட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும் மியா நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவை போக சொல்றான். நம்ம தேவ் இங்கிட்டு நம்ம மிச்சிட்ட அந்த பக்கத்துல இருந்து உட்காந்த பையன் பேச்சு கொடுக்குறான், என் பேரு சாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மிச் அப்படியா அப்பெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன சொல்றானா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்த, தனியாவும் இருந்த, அதனாலதான் பக்கத்துல இருந்து உட்காந்தேன் அப்படின்னு பயங்கரமா ஃபிளட் பண்றாப்புல நம்ம ஆளு. அதுக்கு நம்ம மிச் நீ ரொம்பவே பயங்கரமா பேசுறியே அப்படி இப்படின்னு ரொம்பவே சிரிச்சு பேசுறா. இப்ப நம்ம மிச்சுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச ஒரு திருப்தியுமே இருக்கு. அப்படியே நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்போம், அப்படியே எதிர்த்து இந்த இடத்துக்கு வந்தேன், உன்னைய பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மிச் அப்பா நீ ரொம்பவே பயங்கரமா அட்வான்ஸா பேசுறியே அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சாம்ன்றவையாதுக்கு இந்த இடத்த பார்த்தாலே ரொம்பவே பயங்கரமா இருக்கே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆம்பரை காட்டுறாங்க. அவளுமே அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. அப்படியே அவன் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்துல வந்து அந்த ஷீல்டு இன்னும் இருக்கா அப்படின்னு தொட்டு பாக்குறா. அந்த ஷீல்டு இன்னுமே ஆக்டிவா தான் இருக்கு. இதை செக்யூரிட்டி கேமரால இருந்து அந்த டாக்டர் ஷாவுமே பாத்துறாங்க. கூட இருக்கிற அந்த இன்னொரு சயின்டிஸ்ட்மே அவங்ககிட்ட ஆம்பரால உள்ள வர முடியாது, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டர் ஷா அது அவளுக்குமே தெரியுமே உள்ள வர முடியாது, அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப நம்ம ஆம்பர் அந்த செக்யூரிட்டி கேமராவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க, பயங்கரமா இருக்கு. கரெக்ட் அதே நேரத்துல இந்த சைடு நம்ம அலெக்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போனா பாத்தீங்களா, அப்ப அங்க ஆங்கர்ல ஒரு ட்ரெஸ் தொங்கிட்டு இருக்கறத பாக்குறா. என்ன ட்ரெஸ்னா அவளும் மியாவும் அந்த தீவுல இருக்கிறப்ப இந்த நாக் அவுட் கேஸ்லாம் போட்டு அந்த ஸ்மோக்கிங் கேஸ்லாம் போட்டு நம்ம மியாவை அவளும் பிரிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் இருக்கிறத பாத்துறா. அப்படியே அங்க இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கும் உள்ளேயும் போயிடுறா. அவ கையில அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருந்த வாட்ச் கட்டிருந்தனால அது இந்த டாக்டர் ஷாவுக்குமே நோட்டிபிகேஷன் போயிருது, நம்ம இப்போ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போகணும், எல்லாத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்தில் நம்ம மியாவுமே நம்ம ஜென்னா ஃபிட்ஸ் ஹாரி கைட் பண்ண உள்ள வந்துகிட்டே இருக்கா. அவளுமே இப்ப கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்துட்டா. உள்ள நம்ம அலெக்ஸ் இருக்கிறது தெரியாம யாரோ ஒரு ஆள் உள்ள இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா அந்த சைடு அடிக்க போறா. அதே நேரத்தில் அந்த சைடு நம்ம அலெக்ஸ் யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவ பயந்து போய் ஒளிஞ்சிருக்கா. இப்ப நம்ம மியா வேகமா அந்த சைடு வரா. அப்ப நம்ம அலெக்ஸ் நம்ம மியாவையுமே பாத்துறா. இப்படிதான் இவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்றாங்க. அவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆகிருது. 2 பேரும் அப்படியே ஹக்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அலெக்ஸ் நம்ம மியாட்ட மியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அதுக்கு நம்ம மியா உங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அப்படியே அலெக்ஸ் நீ இப்போ ஒரு விஷயத்த பார்க்க போற, அது தயவு செஞ்சு பதட்டம் எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் நான் உள்ள வந்துட்டேன், நீ கேட்டதையும் பண்ண போறேன், பெட்டல் ஓகேயா அப்படின்னு கேட்கறா. அது கேட்ட நம்ம அலெக்ஸ் என்னது பெட்டலா, ஆம்பர் பெட்டல் என்ன பண்றா அப்படின்னு ஷாக்கிங் ஆயிரா. நம்ம மியாவுமே பெட்டல் ஓகேயா சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம பெட்டலுமே ஆம்பர் கண்ட்ரோல்ல இருந்து நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம அலெக்ஸ்மே மியா தயவு செஞ்சு அவ சொல்றது கேளு, பெட்டலை ஹர்ட் பண்ண விட்டுறாத அப்படின்னு சொல்றா. நம்ம மியா உடனே அலெக்ஸ் நீ நம்பு, நான் கண்டிப்பா ஆம்பர் பெட்டலை ஹர்ட் பண்ண விட மாட்டேன், அது மாதிரி ஆம்பரையும் ஜெயிக்க விட மாட்டேன் என்ற ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. அவன் யூஸ் பண்ண அதே ஸ்மோக்கிங் கேஸ் என் டீமே இருக்கு, இதை நான் அந்த வெண்டுக்குள்ள போட்டேன்னா இங்க இருக்கிற எல்லா
ஏசி மூலியமாவும் அது வெளியே வந்துடும். அதனால அவங்க எல்லாருமே மயக்கமாயிடுறாங்க. உள்ள வர நம்ம ஆம்பருமே மயக்கமாயிருவா இந்த ஷீல்டை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா. அதனால இப்போ நமக்கு ஒரு கல்லுல 2 மாங்காய் மாதிரி அப்படிலாம் பிளான் பண்ணி இந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. கரெக்டா அந்த ஷீல்டுமே ஆஃப் பண்ணோடனே நம்ம ஆம்பர் இப்போ அந்த ஷீல்டு இல்லாத தெரிஞ்சுட்டு அந்த இன்ஸ்டிட்குள்ள வர ஆரம்பிக்கிறா. அப்படி அவ உள்ள வந்தோடனே நம்ம பெட்டலுமே இனி நீ எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி தூக்கி விட்டு போயிடுறா. நம்ம பெட்டலுமே மயங்கியுமே விழுந்துடுறா. அப்படியே இவ்வளவு நேரம் ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிச்சு பேசின நம்ம மிட்ஜுமே நம்ம ஆம்பர் உள்ள வரதை உணர்ந்துட்டு என்னை மன்னிச்சு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்ன்றவனை விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். அவனுமே நீ ஓகேயா அப்பெல்லாம் கேட்க நம்ம மிச்சதுக்கு அதெல்லாம் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இந்த சைடு இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இன்ஸ்டியூட்ல இருக்க எல்லாருமே மயங்கிடுறாங்க அந்த ஸ்மோக்கிங் கேஸ்னால. நானா நம்ம மிச்சம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்மோக்கிங் கேஸ்ல அதை விட்டு தப்பிச்சுட்டு கதவு திறந்து வெளியுமே வந்துட்டா. கரெக்டா வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு மாதிரி பயந்து போய் திரும்பி பார்க்கறா. அங்க பார்த்துட்டு இல்ல இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடறான். அங்கிட்ட இருந்து நம்ம ஆம்பர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்ச பார்த்து நடந்து வரா. என்ன சர்ப்ரைஸா இருக்கா அப்படின்னு சொல்றா. நம்ம மிச்ச உடனே தயவு செஞ்சு என் பக்கத்துல வராது என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஆம்பர் அதுக்கு என்ன பண்ண இப்படி பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா நான் ஓன்டே கடைசி வரைக்கும் மாட்டிருப்பேனே இதை நான் இப்ப முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்ச பக்கத்துல வரா. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம ஹாரி ஃபிட்ஸ் ஜென்னா 3 பேர் அந்த பழைய இடத்துக்குள்ளதான் இருக்காங்க பாத்தீங்களா. அதனால நம்ம ஹாரி ரொம்பவே நர்வஸா என்னாச்சோ மியாக்குன்ற மாதிரி அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கான். நம்ம ஜென்னாவுமே நம்ம ஃபிட்ஸ்ட ஹாரி நர்வஸ் ஆனா இப்படிதான் நடந்துட்டு இருப்பான் அவன்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்லிடுறா. இங்கிட்ட நம்ம மிச்ச நம்ம ஆம்பரை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடா. நம்ம ஆம்பர் நம்ம மிச்சிட்ட இப்ப நான் அதை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பேசுறா. நம்ம மிச் இப்ப பயங்கரமா பயந்துடுறா. இப்படி பயந்து போனனால மறுபடியும் நம்ம மிச்சோட கண்ணு ஒரு மாதிரி ஒயலட் கலர்ல பயங்கரமா மின்னுது. இப்படி மின்னனால நம்ம ஹாரி ஃபிட்ஸ் ஜென்னா 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பழைய பில்டிங் அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம பயங்கரமா காத்தடிக்குது. அங்க சோத்துல இருக்கிற வினோதமான சிம்பிள்ஸ்லாம் இப்ப அப்படியே கிளியர் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஃபிட்ஸ் ஜென்னாவும் பயங்கரமா பயந்துடுறாங்க. இங்கிட்ட நம்ம மியாவுமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறா. கரெக்டாவே வெளியே வர நம்ம மிச்சு நம்ம ஆம்பர் இருக்கிறத பாத்துறா. இப்ப நம்ம ஆம்பர் நம்ம மிச்சு பக்கத்துல வர பாக்குறா. அப்ப நம்ம மிச்சால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம் அங்க நடந்துருது. நம்ம மிச்சு அவ கண்ட்ரோலே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி பயத்துல என்னமோ பண்ணிடுறா. அதனால இப்போ ஒரு பெரிய விஷயம் ஆகிருது. என்னன்னா நம்ம மியா நம்ம மிச்சிட்டு வந்து மிச்சு நீ ஓகே தானா அப்படி கேட்க அதுக்கு நம்ம மிச்சு எனக்கே தெரியல எனக்கு என்னமோ நடக்குது என்னன்னே எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பரை கை காட்டுறா. அவ கை காட்டுறப்ப அங்க வானம் எல்லாம் இருட்டு ஆகிருது. பயங்கரமா இடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்க போகுது. அங்க பார்த்தா நம்ம ஆம்பர் ஒரு சிலை மாதிரி ஆகிடுறா. இதுல இன்னுமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம ஆம்பருக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ரோஸ் ஃபிளார் இப்ப நம்ம ஆம்பர் கையில இருக்கு. இப்படி ஒரு வேற லெவலான ட்விஸ்டோட தான் இன்னைக்கு எபிசோடுமே முடியுது. ஸோ இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரியாமல் என்னைய மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்க. அது போக நம்ம மிச்சுக்கு என்னாச்சு நம்ம ஆம்பர் இனிமேல் வருவாளா இல்லை நம்ம ஆம்பருக்கு என்னாச்சு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க நிலமெல்லாம் இனி என்ன அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நம்ம ஹாரி தனியாக அங்கிட்டு நடந்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு என்ன ஆக போகுது அதுதாங்க ஹிண்ட்டு. அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற எல்லா விஷயத்துக்கான ஆன்சருமே நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற ஒரு எபிசோடுமே மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இனி வெறும் 5 எபிசோட் தாங்க இருக்கு. அதனால மறக்காம எல்லா எபிசோடும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே இந்த சீரிஸ் நம்ம சீசன் 2 வரைக்கும் வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணம் நீங்க பண்ண சப்போர்ட் தான். அதே சப்போர்ட்டை அப்படியே சீசன் 2க்கும் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சீசன் 2 வேகமா பார்த்து முடிச்சிடலாம். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே அந்த லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்படியே உங்களுக்கு இந்த சீரிஸ்ல எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஓகே கைஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர். டாடா.